ஜிமா டிவி சேனலில் கதை கேட்க வந்திருக்க அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் சூஃபி ஆகும் கலை அந்த புத்தகத்திலிருந்து வடிவத்தை தேடாதே அந்த சிறுகதையை வாசிக்க போகிறேன். ஒரு அரசன் அழியாத மரத்தை பற்றி கேள்விப்பட்டான். அதன் கனியை சாப்பிட்டால் சிரஞ்சீவியாக வாழலாம் என்றெண்ணி மரத்தை தேடி வருமாறு தனது தளபதியை அனுப்பி வைத்தான். பல நாடுகளுக்கும் காடுகளுக்கும் சென்ற தளபதி மரத்தை தீவிரமாக தேடினான். நாட்கள் கரைந்து வருடங்கள் ஆகின. ஆனால் அப்படி ஒரு மரம் மட்டும் தளபதிக்கு கிடைக்கவே இல்லை. இறுதியில் அரண்மனைக்கு திரும்பலாம் என்று முடிவு எடுத்தான். ஆனால் இத்தனை வருடங்கள் கழித்து வெறும் கையோடு சென்ற அரசனை சந்திப்பது அவனுக்கு பெரிய நெருடலாக தோன்றியது. அரசனுக்கு எந்த கொண்டு செல்வதென்று அவனுக்கு புரியவில்லை. குழப்பமாக இருந்தது. கண்களில் நீர் வழிய காட்டுப்பாதையில் இலக்கு இல்லாமல் குதிரையை செலுத்தினான். அங்கு ஒரு சூஃபி அமர்ந்த நிலையில் ஜிக்கிர் என்று அழைக்கப்படும் தியானத்தில் ஆழ்ந்திருந்தார். அவரது பக்கத்தில் சென்று இவனும் அமர்ந்தான். தன் தேடலுக்கான வழி அவரிடம் கேட்கலாம் என்று நினைத்தான். அவர் பிரார்த்தனைகள் தனக்கு உதவும் என்று நம்பினான். தியானத்திலிருந்து கண்களை திறந்தவரின் கால்களில் விழுந்தான். இத்தனை வருடங்கள் நான் தேடியது எல்லாம் அர்த்தமற்றாகிவிட்டது. வாழ்க்கையில் ஒரு பிடிப்பும் இல்லாமல் நாடு நோக்கி செல்கிறேன். உங்கள் ஆசிர்வாதம் எனக்கு வேண்டும். சூஃபி அவனிடம் என்ன வேண்டும் என்று கேட்டார். அதிசய மரத்தை பல வருடங்களாக தேடியும் கிடைக்காததை சொல்லி புலம்பினான். அதன் பழத்தை தின்றால் சிரஞ்சீவியாக வாழலாம் என்று எண்ணி தன்னை அரசன் அனுப்பியதை பற்றி சொன்னான். நாட்டு மக்களின் கண்களில் தான் ஒரு கோமாளியாக தெரியப் போவதை நினைத்து கலங்கினான். இதையெல்லாம் பொறுமையாக கேட்ட சூஃபி அமைதியாக சிரித்தார். அப்பாவியாக இருக்கிறாய். அழியாத மரம் என்பது வேறொன்றும் இல்லை. அதுதான் எங்கும் படர்ந்து விரிந்து கிடக்கும் இறைசக்தி. கடலை போல் அது எங்கும் எதிலும் பரவி இருக்கிறது. மரம் என்று நினைத்ததால் ஒரு இலை கூட உனக்கு கிடைக்காமல் போனது. அதற்கு மரம், சூரியன், வானம், மேகம் என்று பல பெயர்கள், பல ஆயிரம் வடிவங்கள். ஆனால் அது ஒன்றுதான். எதிர்பார்ப்பை ஒரு வடிவத்தில் சுருக்கும்போது அது தன் இயல்பிலிருந்து மாறிவிடுகிறது. நீ மரமாக நினைத்து தேடியதால் அது கிடைக்காமல் வருந்துகின்றாய். பெயர்களையும் வடிவத்தையும் மறந்துவிடு. அதன் இயல்பு உனக்கு பல அதிசயங்களை தரிசிக்க வைக்கும் என்று முடித்தார். இன்று நம்மை சுற்றியிருக்கும் பலரும் வடிவங்களை தேடி அலைகின்றார்கள். வடிவத்தை பிடித்துக்கொண்டு ஆற்றலையும் சக்தியையும் மறந்துவிடுகின்றார்கள். நன்றி, வணக்கம்.